முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். 11ஆம் இடத்தில் ராகு வருகிறார், 5ஆம் இடத்தில் கேது வருகிறார். வயிறு விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். பிள்ளையார்பட்டி வழிபாடு, பிள்ளையார் அடிக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடெல்லாம் ரொம்ப சிறந்தது. இது குழந்தைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை மேஷராசிக்காரர்கள் இந்த ராகு கேதுவில் ஆரம்பித்துவிடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, 7.5 சனியாக இருந்தாலும் ஜம்முன்னு இருக்கும். எல்லா காரியத்தையும் ஜெயம் பண்ணி கொடுக்குமா. 11ல் வர ராகு பெரிய அதிர்ஷ்டம் கொடுக்கும். தொழிலில் வேறு லெவலுக்கு கொடுக்கும். தைரியமாக பார்த்துக்குங்க. பல மடங்கு வருமானம் வருமா. இந்த கடனால் ரொம்ப தொந்தரவாக இருந்திருக்கும் மேஷத்துக்கு. அந்த கடன், இந்த கடன், வீட்டு கடன், எல்லா கடனும் சுற்றி கடன் இருக்கும். அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு திட்டமிட்டு சரி பண்ணி கரெக்டான உங்களுக்கு அட்வைசர்ஸ் கிடைப்பாங்க. குடும்பத்தில் கூட யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. எல்லாம் எனக்கு தெரியும் போ, எல்லாம் எனக்கு தெரியும் போ. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்படியே படாத பாடுபடுவீங்க, சுற்றிக்கினே இருப்பீங்க. ஒரு வேளை சாப்பாடு கூட சந்தோஷமாக சாப்பிட மாட்டீங்க. ஃபேமிலியோட கூட நிம்மதியாக உட்கார மாட்டீங்க. அதெல்லாம் மாற்றி கொடுக்கும், அனுகூலமாக இருக்கும். பெற்றோர், பெரியோர், துணை, குடும்பம், பிள்ளைகள் விஷயம் அனுகூலம் படிப்படியாக ஏற்படும். எல்லாத்துலேயும் ஏற்றம் கொடுத்தாலும் கேது 5ஆம் இடத்தில் இருப்பதனால வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம். பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது. பிள்ளைங்க ஏதாவது சொல்லுவாங்க, உடனே உருக்குன்னு வந்துடும் உங்களுக்கு. வேண்டாம், நல்ல தோழனாக தோழியாக மாறி அரவணைத்து கொள்ளுங்கள். அதான் மற்றதெல்லாம் சூப்பர் டூப்பராக இருக்குமே. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி யார்? மேஷம். இந்த ராகு கேது. பாஸ்போர்ட்லாம் பக்காவாக வச்சுக்கோங்க. அடிக்கடிக்கு ட்ராவல் போகிறது, தெய்வ வழிபாடுகள் செய்வது, விடுபட்ட கோயில் வழிபாடுகள் செய்வது, பசு கோமாதா இந்த பசுக்கள் காப்பாற்றுவதற்காக ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, இல்லைனா அதில் போய் இணைஞ்சிக்கிறது, வனவிலங்கு ஆர்வலர் எல்லாமே வரும். அனுகூலத்தை தரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மேஷத்திற்கு.